குட் ஈவினிங். இன்னைக்கு கிளாஸ் 10th ஃபோர்த் சாப்டரோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். கொஸ்டின் பேங்க்ல இருக்கிற நம்ம கொஸ்டின் பேங்க் இருக்குல்ல, அதுல இருக்கிற கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2023ல போர்டு எக்ஸாம் கேட்டிருக்காங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஃபைண்ட் த சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். சரியா? ஸோ சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எழுதலாம். 2x² - 9x + 4 = 0. Sum of the roots, product of the roots கேக்குறாங்க. Sum of the roots அப்படின்னா அர்த்தம் ஆல்பா பிளஸ் பீட்டா. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்னா ஆல்பா பீட்டா. சரியா? அது கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணலாம்? சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஃபார்முலா வச்சே போட்டலாம். ஃபார்முலா இருக்கா? ஞாபகம் இருக்கா? போன சாப்டர்ல பார்த்துருப்போம். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஜெனரல் ஃபார்ம் வந்து ax² + bx + c = 0. Sum of the roots அப்படின்னா என்ன ஒரு ஃபார்முலா? Sum of the roots is equal to -b/a. அதுவே ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னா c/a. இதை வச்சு நம்ம சொல்லிடலாம் பாரு. அப்ப a வந்து என்ன இருக்கு கொஸ்டின்ல? a வந்து 2, b வந்து -9, c வந்து 4. அப்ப ஆல்பா பிளஸ் பீட்டானா -b/a. ஏற்கனவே ஒரு மைனஸ் ஃபார்முலாலே இருக்கு. இந்த -9/a வந்து 2. அப்ப ஆன்சர் வந்து என்ன வரும்? 9/2 வரும். இது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்னா c/a. 4/2. 4/2னா ஆன்சர் வந்து 2. அப்ப சம் ஆஃப் த ரூட் வந்து 9/2, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் 9/2. இதை ஃபேக்டரைஸ் பண்ணியும் போடலாம். ஃபேக்டரைஸ் பண்ணியும் பண்ணி காட்டுறேன். 2 4s are 8. 8 -9 வரணும். 2 4s are 8 -9 வரணும். என்ன டேபிள்ஸ்ல பண்ணா வரும்? 8 1s are 8 பண்ணாலே வந்துடும். சரியா? 8 1s are 8 பண்ணாலே 9 வந்துடும். ரெண்டுத்துக்குமே என்ன பண்ணும்? -8 -1. சரியா? அப்ப என்ன பண்ணோம்? 2x² - 8x - x + 4 = 0 பண்ணுவேன். இதுல 2x காமனா ஆட்டினா x - 4 வரும். கரெக்டா? இதே x - 4 பண்ணிப்பேன். இங்க என்ன இருக்கு? -x + 4 இருக்கு. அப்ப இங்க -1 மல்டிபிள் பண்ணோம். 2x - 1 2x - 1 x - 4 = 0. அப்ப 2x - 1 = 0, x - 4 = 0. இது 2x இந்த -1 அந்த சைடு வந்துச்சுன்னா +1 ஆகும். x = 1/2. இந்த x வந்து 4 ஆகும். அப்ப ஆல்பா வந்து 1/2, பீட்டா வந்து 4. இப்ப இது சம் அண்ட் ப்ராடக்ட் பண்ணலாமா? ஆல்பா பிளஸ் பீட்டா அப்படின்னும் போது 1/2 + 4 பண்ணினா பேஸ் வந்து 2, இங்க 1, 2 4s are 8, 9/2 வந்துச்சா? இது சிம்பிளா போட்டோம். இப்ப ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் என்னும் போது 1/2 × 4 பண்ணினா 2 1s are 2 2s are ஆன்சர் வந்து 2. சரியா? ஸோ ரெண்டு மெத்தட்ல எது போட்டாலுமே ஆன்சர் கரெக்ட் தான். இப்போ இந்த கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின்ல find the discriminant of the quadratic equation and hence command the nature of the root. d வேல்யூ கேக்குறாங்க. discriminants d னா b² - 4ac. இப்போ கொஸ்டின்னா அப்படியே எழுதலாம். 4x², x டேர்மே இல்லைல்ல, அதனால +0x - 5 = 0 எழுதும் போதே அப்படி எழுதி. அப்ப ஈஸியா இருக்கும். a ஓட வேல்யூனா சொல்லலாம் 4, b ஓட வேல்யூ 0, c ஓட வேல்யூ -5. அப்பனா வரும் d னா b² - 4ac. 0² - 4 × a வந்து 4, c வந்து -5. அப்ப 5 4s are 20, 20 4s are 80. மைனஸ் பிளஸ் ஆயிட்டு இருக்கும். 18 வரும். சரியா? அப்ப பிளஸ்ல தான் வருது. பிளஸ்ல வந்துச்சா d வேல்யூ > 0 அப்படின்னா என்ன வரும்? ரியல் அன்ஈக்குவல் ரியல் ரூட்ஸ். அதோட ரூட்ஸும் கண்டுபிடிச்சிடலாமா? கேக்கல. கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்? 4x² = 5 போட்டுக்கலாம். x² = 5/4. 5/4 x வேணும்னா √5/4 ± √5/4 அப்படின்னு போட்டு x = √5/2 or -√5/2. இதோட ரூட்ஸ் இப்படிதான் வரும். சரியா? புரிஞ்சது? அவங்க ஆனா இது வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. கமாண்ட் த நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன். நேச்சர் வந்து அன்ஈக்குவல் ரியல் ரூட்ஸ். d = 0 வந்துச்சுன்னா ஈக்குவல் ரியல் ரூட்ஸ். இங்க வந்து
கிரேட்டர் தென் 0 வந்திருக்கு. சப்போஸ் லெஸ் தென் 0 ஆன்சர் டி நெகட்டிவ்ல வந்துச்சுன்னா நோ ரியல் ரூட்ஸ். சரியா? 3 ஃபார்முலா மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோ. டு டி லெஸ் தென் 0 அப்படின்னா டி வந்து நெகட்டிவ்ல வந்திருக்கும். நோ ரியல் ரூட்ஸ். டி கிரேட்டர் தென் 0னா டி பாசிட்டிவ் வேல்யூல வந்திருக்கும். அன்ஈக்குவல் ரியல் ரூட்ஸ் d equal to 0 போட்டினா equal real roots. Next question என்ன கொடுத்திருக்காங்க? A natural number when increased by 12 equals 160 times the reciprocal. Find the number. Natural number. Let the number வந்து நான் எடுத்துக்கிறேன். Let the number x ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? Natural number when increased by 12. Increased by 12 na x plus 12. சரியா? x plus 12 equals 160 times the reciprocal. 160 into reciprocal. இதோட reciprocal 1 by x. சரியா? அப்ப 1 by x. Find the number. அவ்வளவுதான். 160 by x. So இத என்ன பண்ணிக்கலாம்? இந்த x இந்த சைடு எடுத்துட்டு வந்தீங்கன்னா x into x plus 12 equal to 160. இத மல்டிபிள் பண்ணிக்கணும். இப்போ இந்த x அப்படியே மல்டிபிள் பண்ணனா x into x x ஸ்கொயர், இங்க வந்து 12x equal to 160. இந்த 160 கூட இந்த சைடு எடுத்துட்டு வந்துரு. x ஸ்கொயர் plus 12x minus 160 equal to 0. சரியா? இப்போ இது சால்வ் பண்ணி பார்க்கலாமா? minus 160 12 வரணும். என்ன நம்பர் பண்ணலாம்? என்ன நம்பர் வரும்? 160 ல இருந்து 280 சார், 240 சார், 220 சார், 210 சார், 25 சார் பண்ணு பார்க்கலாம். அது போதும். 5 2 2 சார் 4, 4 2 சார் 8, 8 2 சார் 16, 2 5 சார் 10 வராது. 1 2 2 சார் 4 இது மூணுத்தையும் வச்சுக்கினா வரும் பாரு. 2 2 சார் 4, 4 2 சார் 8, 2 2 சார் 4, 4 5 சார் 20 வருதா? 28 பண்ணா வரும் பாரு. 20 into 8 பண்ணா பிளஸ் 12 வரணும். எதுக்கு மைனஸ் கொடுத்துக்கலாம்? -8. சரியா? 20 minus 8 மல்டிபிள் பண்ணா minus 160 ஆட் பண்ணா 12. அப்ப x ஸ்கொயர் plus 20x minus 8x minus 160 equal to 0. x காமனா அப்படின்னா x plus 20, இங்கேயுமே அந்த x plus 20 வரப்போகுது. இங்க minus 8x minus 8 போட்டீங்கன்னா minus 8x minus 160 வந்துடும். அப்ப x minus 8 x plus 20 equal to 0. சரியா? அப்பனா வரும் x minus 8 equal to 0, x plus 20 equal to 0, x is equal to 8, x is equal to minus 20. சரியா? ஆன்சர் வந்து 8 or minus 20. சரியா? ரெண்டு ஆன்சர் இருக்கு. Next question. If one root of the quadratic equation is thrice the other root, alpha வந்து நான் x ன்னு எடுத்துக்கிறேன், பீட்டா வந்து thrice ன்னு சொல்லியிருக்காங்களா? அப்ப இது x னா இது thrice வந்து 3x ன்னு எடுத்துக்க போறேன். அப்ப என்ன பண்ணலாம்? இந்த ரூட் வந்து நான் இருக்குது x ஸ்கொயர் plus 12x minus k equal to 0. இப்போ இதுல என்ன பண்ணலாம்? நான் கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் k கண்டுபிடிக்கணும். எப்படிலாம் பண்ணலாம்னு பாரு. ஆல்பா பிளஸ் பீட்டா நான் வரும் ஃபார்முலா போன சம் ஃபர்ஸ்ட் சம்ல கூட போட்டேன். ஆல்பா பிளஸ் பீட்டானா மைனஸ் b பை a. ஆல்பா இன்டூ பீட்டானா c பை a. சரியா? இப்போ இதுல a ஓட வேல்யூ 1, b ஓட வேல்யூ 12, c ஓட வேல்யூ மைனஸ் k. சரியா? அப்ப ஆல்பா பிளஸ் பீட்டானா நான் வரும் மைனஸ் 12 பை 1. அதே மாதிரி ஆல்பா இன்டூ பீட்டானா மைனஸ் கே பை 1. இப்ப இதை வச்சு சால்வ் பண்ற பாரு. ஆல்பா பிளஸ் பீட்டா அப்படின்னும் போது எக்ஸ் பிளஸ் 3x. அப்ப ஆன்சரு 4x. ஆல்பா இன்டூ பீட்டான்னும் போது என்ன வரப்போகுது? எக்ஸ் இன்டூ 3x ஸ்கொயர். இப்ப நான் இதை வச்சு இந்த இது ஆல்பா பிளஸ் பீட்டானா இதையும் சொல்லலாம் இதையும் சொல்லலாம். இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணலாமா? அப்ப ரெண்டுத்துலயும் ஆல்பா பிளஸ் பீட்டான்னு இருக்கா. அப்ப 4x is equal to
மைனஸ் 12 எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -12/4 பண்ணனா 4 1s are 4 3s are எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -3 அப்படின்னு வருது. சரியா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -3ன்னு வருது. இப்போ இதை வச்சு பண்ணி பார்க்கலாம். இதை வச்சு பண்ணாலும் அதே வருதான்னு பார்க்கலாமா? இது பாரு, இது 3x² = 3x². இது 3x², 3x². இதை ஈக்குவேட் பண்ணா -k வருது. அப்ப நம்மளுக்கு என்ன வேணும்? k தானே வேணும். இப்ப x ஓட வேல்யூ ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிட்டோம், -3. அப்ப 3 × -3 whole square is equal to -k. -3 9 3 9s are 27 equal to -k. k தான் வேணும் நம்மளுக்கு. k is equal to -27. k is equal to -27. இப்ப சால்வெண்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா? இப்ப இதை என்ன பண்றான் அப்படின்னா 1/x - 1/x - 2 = 3. x is not equal to 0, 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா இப்ப 0ன்னு கொடுத்துருந்தோன்னா x 0னா இந்த டேர்ம் ஃபுல்லாவே 0 ஆயிட்டு இருக்கும். 1/0 இன்ஃபினிட்டி இது போயிடும். அதனால 0 கிடையாது. x is equal to 2 கொடுத்தாலும் 2 - 2 0 ஆயிட்டு இருக்கும். அந்த எக்ஸுக்கு வந்து 0 2 வராதுன்றாங்க. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணி எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். எப்படி பண்ணலாம் பாருங்க. எல்சிஎம் எடுக்கணும். பேஸ் ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கோ. எக்ஸ் இன்டூ எக்ஸ் - 2 கிராஸ் மல்டிபிள் மாதிரியா? இது இங்க வந்துடும். எக்ஸ் - 2 இங்க வந்துடும். இங்க வந்து என்ன வரும்? மைனஸ் சிம்பிள் இருக்கு. 1 × x எக்ஸ் ஈக்குவல் டு 3. அப்ப எக்ஸ் - 2 -x டிவைடட் பை இந்த எக்ஸ் இதுக்கும் மல்டிபிள் பண்ணும். எக்ஸ் × x x² -2x = 3. சரியா? பிளஸ் x - x போயிடும். -2 இது இந்த சைடு எத்தனை வந்துடலாம்? 3 × x² - 2x. அப்ப இதை உள்ள மல்டிபிள் பண்ணினா 3x², 3 × 2 -6x. இந்த -2 இந்த சைடு வந்துச்சுன்னா +2 = 0. அப்ப இதை ஃபேக்டரைஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாமா? 3 2s are 6 -6 வரணும். வருமா? 6 1s are 6 ஆட் பண்ணா 7 போயிடும். 2 3s are பண்ணாலும் வராது. 3 2s are வராது. அப்ப என்ன பண்ணலாம்? டிஸ்கிரிமினன்ஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஒருவேளை இமேஜினரி வந்துச்சா அங்கேயே முடிச்சிடலாம். இப்ப இமேஜினரினா b² - 4ac. b² - 4ac னா b வந்து -6. வேல்யூ கூட எழுதிக்கோ. a வந்து 3, b -6, c வந்து 2. -6 ஹோல் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 6 6 36 தான் வரும். 4 × a வந்து 3, c வந்து 2. 2 3s are 6, 4s are 24. 36 - 24 12. பாசிட்டிவ்ல தான் இருக்கு. அப்ப வரலினா என்ன பண்ணோம்? -b + or - b² - 4ac/2a இதை பண்ணிடணும். -b -b ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு. -b னா +6 ஆயிடும். + or - b² - 4ac. b² - இதே தான் வரப்போகுது. b² - 4ac ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப b² - 4ac 12 வந்துச்சு. அதை தூக்கி ஸ்ட்ரைட்டா அப்படியே போட்டுக்கிறேன். புரிஞ்சா? பை 2a. 2a என்னும் போது 2 3s are 6. இப்ப 12 ரூட்ல இருந்து வெளியில எடுத்தினா 2 6s are 2 3s are பிளஸ்ல இருக்கும்போது அப்படியெல்லாம் நீ கேன்சல் பண்ண கூடாது. அப்ப இதை வந்து என்ன பண்றேன்? 6 + or - 2 2க்கு ஒரு 2 வெளியில வந்துடும். 2√3/3 3. கீழே 6 தான் இருக்கு. 6 தான் இருக்கு. 2√3/6. அப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இதுல காமனா 2 எடுத்தா அப்படின்னா இங்க 3 வரும். 3 + √3 + or - தானே பை 6. 2 1s are 2 3s are. அப்ப ஆன்சர் வந்து 3 + √3/3 or 3 - √3/3. ரெண்டு ஆன்சர் தான். சரியா?